கணவர் கூறிய அந்த பிரசாதத்திற்குத்தான் சக்தி அதிகமாக இருக்கும். ஆகையால் அதை நீ எனக்கு கொடுத்துவிட்டு எனக்காக கொடுத்ததை நீ உண்டுவிடு. மரத்தையும் அதற்கு ஏற்றாற்போல் நாம் மாற்றி சுற்றி கொள்ளலாம் என்றார். எனக்கு பிறக்கப் போகும் உன்னுடைய சகோதரனுக்காக நீ இதை செய்வாயா என்றார். சத்தியவதியும் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சரி என்று கூறிவிட்டாள். அதன் பிறகு பிரசாதத்தை இருவரும் மாற்றி உண்டுவிட்டு மரத்தையும் மாற்றி சுற்றிவிட்டனர். சில நாட்களில் சத்தியவதியும் அவளுடைய தாயும் கர்ப்பம் அடைந்தனர். சத்தியவதியின் உருவ மாற்றத்தை கவனித்த முனிவர் பிரசாதம் உண்பதில் ஏதோ குளறுபடி நடந்துள்ளது என்பதை தன்னுடைய ஞான திருஷ்டியால் அறிந்தார். பெரும் தவறு செய்து விட்டாயே சத்தியவதி. நான் ஒரு அந்தணன் என்பதால் உனக்கு பிறக்கும் குழந்தை அந்தணனாக இருக்க வேண்டும் என்றும், உன்னுடைய தந்தை சத்திரியன் என்பதால் உன் தாய்க்கு பிறக்கும் குழந்தை சத்திரியனாக இருக்க வேண்டும் என்றல்லவா நான் பிரசாதம் அளித்தேன் என்றார். இப்பொழுது நீங்கள் பிரசாதத்தை